தி பெங்கால் டைகர் இதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிக் கேட் ஃபேமிலியிலேயே மிகப்பெரியது. மேன் ஈட்டர் அப்படிங்கிறது கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிரபலமான ஜங்கிள் புக்கில் ஷேர்கான் கூட வங்க புலியினம் தான். 19th centuryயில் 100,000 டைகர்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃப்ரீயாக நடமாடிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேதிக்கு இந்தியாவில் 3682 புலிகள் மட்டுமே உயிரோடு இருக்குது. இந்த புலிகளுடைய நம்பர்ஸ் இப்படி டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு பல காரணங்கள். அதுக்கு மிக முக்கியமாக மனிதர்களாகிய நாமளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய பேராசையும் ஒரு காரணம். இப்போ நான் ஏன் இது ஒரு என்வாயன்மெண்டல் பாட்காஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, புலியினம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் அழிவை நோக்கி போயிட்டே இருக்குது. அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமும் சீக்கிரமாக குறைஞ்சு அழிவை நோக்கி போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், அது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன். டாக்டர் க்ளோரியா மார்க் அப்படிங்கிற ரிசர்ச்சர் ஹியூமன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே வராங்க. அவங்களுடைய டேட்டா படி 2004 நாம் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் நம்மளுடைய கவனம் சிதறாமல் நம்மளால் எவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா 150 நொடிகள், அதாவது 2.5 நிமிஷம். 2012 அதுவே 75 நொடிகளாக மாறிச்சு. 2025 அது 47 நொடிகளாக குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோன்னா நம்ம திரும்ப ஒரு டீப் ஃபோக்கஸ்க்கு எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு 23 நிமிடங்களும் 15 நொடிகளும் ஆகுது. அப்போ இந்த அளவுக்கு நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருக்கு. சமீபத்தில் அட்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை பற்றி நான் படித்தேன். நம்மளுடைய இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், நம்மளுடைய இந்த கவனம் அப்படிங்கிறது ஒரு அரிதான, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கமாடிட்டியாக பார்க்கப்படுது, மதிப்புள்ள பொருளாக பார்க்கப்படுது. $multi-million கம்பெனிஸ் நம்மளோட இந்த அட்டென்ஷனுக்காக தான் போட்டி போட்டுட்ருக்காங்க. அதனால தான் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணால் தொடர்ந்து அதிலே நிறைய நேரம் செலவிடுறதும், நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் திரும்ப திரும்ப நாம் அந்த ஆப்குள்ளே போகிறதுக்குமான டிசைன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு மற்றவர்கள் விலை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை விலை மதிப்பற்ற செல்வமாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அதை பற்றி தான் இன்றைக்கான எபிசோடில் நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய அட்டென்ஷன் சிதறாமல் நாம் எப்படி பார்த்துக்கலாங்கிறதுக்கு ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன். இந்த எபிசோடை கடைசி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நான் சொல்கிற இந்த சிச்சுவேஷன்ஸை இமேஜின் பண்ணி பாருங்கள். பால் காய்ச்சறதுக்காக இப்போ தான் கேஸில் வச்சுருக்கோம். அந்த பால் சூடாகி அது பொங்குற வரைக்கும் நாம் அங்கே தான் நின்று ஆகணும். ஆனால் அந்த நிற்கிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைம் கேப், அது நமக்கு சும்மா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சில பேருக்கு அந்த டைம் ரொம்ப போர் அடிக்கிற டைமாக இருக்கும். சில பேருக்கு அந்த டைம் அப்படிங்கிறது வீணாகிற டைம் மாதிரி தெரியும். இந்த பால் பொங்குற நேரத்துக்கு நான் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேனே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவாக அதையும் பார்ப்பாங்க. ஒரு கேட்டகரி அதை போராக பார்க்குறவங்க அந்த பால் பொங்குற வரைக்கும் தன்னோட ஃபோன் எடுத்து நோண்டிகிட்ருப்பாங்க. ப்ரொடக்டிவாக பார்க்குற கேட்டகரி பாலை வச்சுட்டு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை ஏதாவது முடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ரெண்டுலேயுமே நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இல்லாமல் பல விஷயங்களுக்கு சிதறி இருக்குது. ஃபோன் பார்க்குறவங்க ஆப்ஸ்குள்ளே போய் டீப் ஸ்க்ராலிங்கில் மாட்டிக்கிறாங்க. அதுவே ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வேலையை ஆரம்பித்து இன்னொரு வேலையை தொட்டு பல தடவை பால் பொங்கவும் விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த டைம் கேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அமைதியாக அந்த விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற எபிலிட்டியை நாம் இழந்துட்டே வரோம் அப்படிங்கிறது குட் நியூஸே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப ஈஸியாக தூக்கி நம்ம வீணடிக்கவும் கூடாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. சரி, இப்போ நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் குவெஸ்டனுக்கு வரலாம். ஏன் நம்மளுடைய அட்டென்ஷன் இப்படி திருடப்படுது? ஏன் நம்ம ரொம்ப ஈஸியாக மற்றவங்களுக்கு இந்த அட்டென்ஷனை தூக்கி கொடுத்துட்றோம்? நம்மளோட கிச்சன் எக்ஸாம்பிள்கே திரும்ப வரலாம். அந்த பால் பொங்கிறதுக்குள்ளே நம்ம ஏன் ஃபோன் எடுக்கிறோம்? அந்த பாலை விட யாரோ ரேண்டமாக எங்கேருந்தோ போட்ட ஃபோட்டோவை பார்க்குறது ரொம்ப முக்கியமாக, இல்லை ஏதோ ஒரு மீம் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக? இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சைக்காலஜியில் ஒரு அவாய்டன்ஸ் மெக்கானிசமாக சொல்கிறாங்க. அதாவது தற்காலிகமாக இந்த தருணத்துலேருந்து நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறேன். அதாவது இந்த பால் பொங்கிட்டு இருக்கு இல்லையா,
இந்த சும்மா என்னால் இருக்க முடியல, இந்த போர்டம்லேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா, இந்த சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதனால நான் வந்து ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிற வேலை போர் அடிக்கலாம், இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலை கஷ்டமாக இருக்கலாம், சில சமயம் நாமளே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணலாம், இல்லைனா இந்த அமைதி இருக்கு இல்லையா, இந்த அமைதியை என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்றதா கூட இருக்கலாம். ஸோ இந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்காக தான் நம்ம அட்டென்ஷனை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். நம்மளுடைய இந்த வீணாகிற ஈஸியாக லீக் ஆகி போகிற இந்த அட்டென்ஷனை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் போட்டி போட்டுட்ருக்கு. அதனால தான் அந்த அல்காரிதம் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை மனசில் வச்சு நம்மளை கொஞ்சம் கூட வந்து வேறு விஷயங்கள் மீது ஃபோக்கஸ் பண்ணாத அளவுக்கு பிடிச்சு வைக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நான் என்னுடைய அட்டென்ஷனை முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், தேவையில்லாத விஷயங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம 2026 இது ஒரு ரெசல்யூஷனாக கூட எடுத்து ட்ரை பண்ணாலும், நாம் சூப்பர்மேன் மாதிரி நின்னாலும் நம்மளால் அதை தடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வில் பவரை நம்பணும். என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வேர் அவுட் ஆகி போயிடும், நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு மேலே உட்காரவே முடியாது. ஸோ இதுக்கு தேவை வில் பவர் கிடையாது, சில குட்டி குட்டி டாக்டிக்ஸ். அதில் முதல் விஷயம், நோட்டீஸ் த நோட்டிஃபிகேஷன். நம்மளோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறதில்ல, அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு ஃபோனை கையில் எடுப்போம், அதுக்கப்புறம் அடுத்த 2 மணி நேரம் எங்கே போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த முறை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அது ஒரு ரியல் ஹியூமன் கிட்டேருந்து வருதுன்னா மட்டும் அதுக்கு டைம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க உங்களை கால் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு செவி சாயுங்க. இல்லை யாரோ ஒருத்தங்க உங்கள் பாஸோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரோ உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ஒரு மெஷின் ஜெனரேட்டட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபோட்டோவை யார் லைக் பண்ணியிருக்கா அப்படின்னு நைட் 2 மணிக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பவரை நீங்கள் மெஷினுக்கு கொடுக்காதீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணிவிடுங்க, முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான டாக்டிக் என்ன அப்படின்னா 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணுறது. நம்மளுடைய வேலை காரணமாகவும் சரி இல்லை நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற காரணமாகவும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்க்ரீனில் மூழ்கி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 20-20-20 ரூல் ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஒரு அளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு 20 நிமிஷமும் நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும். நம்ம ஸ்க்ரீன்லேருந்து விலகி 20 அடி தூரத்தில் இருக்கிற விஷயத்த பார்க்கணும், அதை 20 செகண்டுக்கு தொடர்ந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களோட வேலையில் டீப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுங்க. அப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து விலகி 20 அடி தூரத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஒரு புக்காக கூட இருக்கலாம், டேபிளில் இருக்கிற ஒரு சின்ன பாட்டிலாக கூட இருக்கலாம். அந்த 20 அடி தூரத்தில் இருக்கிற அந்த பொருளை 20 செகண்டுக்கு முழு கவனத்தோடு பாருங்கள். அதாவது உங்கள் கண் மட்டும் இல்லை, உங்களுடைய முழு கவனமும் வந்து அந்த பொருள் மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது அந்த ஃபட்டீக் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவோம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மல்டி டாஸ்கிங்லேருந்து மோனோ டாஸ்கிங்க்கு வந்தே ஆகணும். மல்டி டாஸ்கிங் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது நம்மளை ஆக்சுவலாக ரொம்ப பேர்டன் பண்ணிகிட்ருக்கு. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குறிப்பாக நம்மளோட பிரெயினுக்கு. இன்னொன்று, அந்த பால் காய்ச்சற எக்ஸாம்பிளுக்கே வரலாம். இப்போது அந்த பால் காய்ச்சற அந்த ஒரே வேலையை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா அது ஆக்சுவலாக போர். அந்த பால் பொங்கி வர வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த போர்டம்மை நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். பால் பொங்கட்டும், அது வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே நின்று அந்த பால் மீது என்னுடைய முழு கவனத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்கிறத விட ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் செய்கிற அந்த பழக்கத்துக்கு நம்ம வர வேண்டியது ரொம்ப அவசியம். நாலாவது, த பேப்பர் ஆங்கர். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆரம்பித்து இந்த டெக்னிக்கை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஹேண்டியாக வரும்னு எனக்கு தோணுது. ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப டீப் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஐயோ அவருக்கு ஒரு மெயில் அனுப்பணுமே, இவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பணுமே, இந்த பில்லை வேறு பே பண்ணணுமே, அவங்களுக்கு அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஞாபகம் வரும். நம்ம என்ன பண்ணுவோன்னா உடனே நம்ம பண்ணிகிட்ருக்கிற அந்த முக்கியமான வேலையை பிளாக் பண்ணி இந்த குட்டி குட்டி விஷயங்களை அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளோட டைம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கோமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். அஃப்கோர்ஸ் பில் பே பண்ணுறதும், இன்னொருத்தருக்கு பணம் போட வேண்டியதும், இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியதும், மெயில் அனுப்ப வேண்டியதும் முக்கியம்தான். ஆனால் இந்த நேரத்தில் அது முக்கியம் கிடையாது. நாட் நவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு முக்கியமான ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் மைண்டுக்குள்ளே வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு பேப்பரை வச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்கும்போது குட்டி குட்டி வேலைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய வேலைக்கான மதிப்பும் அந்த ஃபோக்கஸும் எனர்ஜியும் இல்லாமல் போயிடும். இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம நாளையும் டைமையும் திருடிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம ரிக்ரெட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த 4 விஷயங்களையும் உங்கள் ஃபோக்கஸை கொண்டு வரதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். 20-20-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்ற ப்ராக்டிஸ்க்கு வாங்க. 4வதாக சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வரும்போது ஒரு பேப்பரில் அதை நோட் பண்ணுங்கள். முக்கியமான வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி வேலைகளை அட்டென்ட் பண்ணலாம். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸை இழக்கும்போது நம்ம நேரத்தை மட்டும் இழக்கிறதில்ல, நம்ம வாழ்க்கையும் இழக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது டீப்பான கான்வர்சேஷன்ஸ், மனம் விட்டு ரொம்ப டீப்பாக பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ் நிறைஞ்சது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து அதோடைய ரிசல்ட்டை பார்த்து நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது. எல்லாத்த விட முக்கியமாக மனசார ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம ரசித்து அனுபவித்து உணர்ந்து வாழ வேண்டியது. இந்த 15 செகண்ட் ஹைப்பில் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அந்த அவசரமும் இல்லை, அவசியமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா உங்கள் கவனம் முழுக்க அந்த பால் பொங்குறதுல இருக்கட்டும். அந்த சில நொடிகளாவது நீங்கள் முழுமையாக அந்த டாஸ்கில் இருங்க. அந்த நேரத்தில் யார் நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணா, யார் நம்ம ரீலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் தெரியும். என்னங்க இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது, நான் இதில் அந்த வேலை எடுத்து வச்சுருவேன், இந்த பென் எடுத்து வச்சுருவேன், அந்த கத்திரிக்கோல் எடுத்து அந்த பக்கம் வச்சுருவேன், இந்த டப்பாவை காலி பண்ணி புதுசாக பருப்பை கொட்டி வச்சுருவேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்த சில நொடிகள், அந்த ஒரு வேலை மீது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த நாள்லேயே நம்ம பண்ணக்கூடிய மிக ப்ரொடக்டிவான விஷயம் அதுதான். நம்மளோட என்டையர் சென்சஸ் அந்த ஒரு விஷயத்தின் மீது மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு நம்ம பண்ணுற பேருதவி. இது எல்லாத்தையும் விட இந்த ப்ராக்டிசஸை நம்ம பண்ணும் பொழுது நம்ம நமக்கே உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. எந்த அல்காரிதமும் நம்ம மைண்டை ரெகுலேட் பண்ணுற பவரை நம்ம அது கொடுக்கக்கூடாது. ஸோ உங்கள் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு சொத்து. அதில் ரேண்டம் பீப்புள் உரிமை கொண்டாடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. யுவர் அட்டென்ஷன் இஸ் யுவர் பவர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த 2026 ஆரம்பம் அந்த ப்ராசஸ்க்குமான ஆரம்பமாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.